வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நல்லவன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்து போகிறான். எத்தனை தலைமுறைக்கு? ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும். சாத்தியமா பிரதர் அப்படின்னா சாத்தியம். இது ஆகுமான்னா இயேசுவால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. மனுஷனால் கூடாது தான், இது தேவனால் எல்லாம் கூடும். இன்னொன்று சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கைதுட்டுங்க ஆண்டவருக்கு ஒரு முறை. அல்லேலூயா. ஆகாது தான். 3 தலைமுறைக்கு எப்படி பிரதர் நான் சொத்து சேர்க்கறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கூடுமா? நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளால் முடியுமா? யோசிக்க முடியுமா? நம்ம பண்ணுற வேலைக்கும் நம்ம பார்க்குற தொழிலுக்கும் ஏதாவது முடியுமா? ஏதாவது சாத்தியம் இருக்குதா அப்படின்னா அது சாத்தியம் இருக்காது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடுமா? ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுமா? என்னத்தை விசுவாசிக்கிறவனுக்கு? நான் ஐஸ்வரனாகும் பொருட்டு என் நிமித்தம் ஒரு ஏழையாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படின்றது விசுவாசிக்கிறவங்களுக்கு 3 தலைமுறை இல்லை 30 தலைமுறை சொத்து சேர்க்க முடியும். அல்லேலூயா. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல காலையிலே இப்படிலாம் நல்ல வார்த்தையை கேட்கணும். அதான் வசனம் சொல்லுது. பிரசங்கி 4:14. சீக்கிரம் வாசிங்க. பிரசங்கி 4:14 வாசிங்க. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அரசாள்றதுக்கு எங்கேருந்து புறப்படுவாங்களா? சிறைச்சாலையிலிருந்து. சிறைச்சாலைன்றது எங்க? ஒரு அடிமைத்தனம், ஜெயிலு. சிறைச்சாலையில் உள்ளவங்களால ஏதாவது வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஆனால் அங்கேருந்து அரசால புறப்பாடு வரும் உண்டாம். கைத்துட்டுங்க ஆண்டவருக்கு. பைபிள் சொல்லுது, எங்கேருந்து அரசு ஆள்றதுக்கு போவாங்களா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்கப்பா பெரிய ராஜாவா ஆள்றதுக்கு, எங்கள் அப்பா சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு ஆள்றதுக்கு. அப்படி இருந்தால் ஆள்லாம் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பைபிள் அதுக்கு புறம்பாக பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஞானிகள்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாங்களாம், இயேசு கிறிஸ்து அரச குடும்பத்தில் பிறக்க போகிறார் அப்படின்னு ஞானிகள்லாம் அந்த பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் இங்கே முன்னணியில் கிடத்திட்டாங்க. கைத்துட்டுங்க ஆண்டவருக்கு. இந்த ராஜ்யத்தை இங்கே கொண்டு வரக்கூடிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாருங்க?